மேக் இன் இந்தியா வெறும் 2023, 24 5 விசா ஒதுக்கலை. 24, 25 4 கூட ஒதுக்கலை. 25, 26 100 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இந்த மேக் இன் இந்தியா குறித்த விளம்பரங்கள் எல்லாம் பல இடங்களில் அரசாங்கம் வச்சிருக்கு. குறிப்பாக ரயில்வே நிலையங்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. இந்த ரயில்வே நிலையங்களில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய விளம்பரத்தை விட அதுக்கான ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி கம்மி தான், அதுக்கு செலவழிக்கப்பட்ட நிதியை விட. இதே கேள்வியே நீங்கள் இந்த விளம்பரத்தை பற்றி கேட்க முன்னா இதே கேள்வியை தமிழ்நாடு அரசு பண்ணக்கூடிய விளம்பரத்தை பற்றி நீங்கள் கேட்க முடியுமா? ஏன் விளம்பரம் பண்ணீங்கன்னு கேட்க முடியுமா? சொல்லுங்க. தமிழ்நாடு அரசு அவங்க மாநில மக்களுடைய வரி பணத்தில் தமிழ்நாடு அரசு எவ்வளோ விளம்பரங்கள் பண்ணுது. மத்திய அரசை பொறுத்தவரையும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையும், அதாவது 60 ஆண்டு காலமாக நாட்டையும் தேசத்தையும் மக்களை ஏமாற்றி விட்டார்கள். 2014க்கு பிறகு அவர்களால் இங்கே ஆட்சி அமைக்க முடியவில்லை என்ற ஒரு விரக்தியினுடைய விளிம்பில் தான் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் இந்த நாட்டினுடைய தேசத்தினுடைய தனித்துவத்தை கொச்சைப்படுத்தி அந்நிய நாட்டுக்கு உடைபிடித்து அந்நிய நாட்டை பற்றி புகழாரம் சூடுகிறால். சமீபத்தில் கூட ஹெச்ராஜா அவர்கள் சொன்னார், அமெரிக்காவில் சென்ற போது இந்தியாவை விமர்சித்து கேவலப்படுத்தி இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்ட உமர் அவர்களை சந்தித்தார் என்றால், ராகுல் காந்தி இந்த நாட்டினுடைய தேசத்துக்கு இந்த நம்முடைய நாட்டுக்கு விரோதமாக செயல்பட எல்லா தலைவரையும் சந்திக்கிறாரு. அப்போ இவருடைய நோக்கம் என்ன? நம்முடைய நாட்டை யாராவது தன்னுடைய வீட்டு பிள்ளைகளை கேவலமாக பேசுவாங்களா? இந்த நாட்டினுடைய ராகுல் காந்தி ஒவ்வொரு முறை வெளிநாட்டு செல்கின்ற போது நாட்டின் இந்தியாவுடைய இறையாண்மை, இந்தியாவுடைய புனிதத்தையும் இந்தியாவுடைய தெய்வீகத்தன்மையும் கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய நிலைப்பாடு உள்ளவர்கள். ஆகவே ராகுல் காந்தி அவர்கள் பேசிய பேச்சு முழுக்க இன்னைக்கு ஒரு நாட்டில் எந்த நாட்டிலுமே கார் மேனுஃபேக்சர் செல்போன் எல்லா உதிரி பாகங்களும் எல்லா நாட்டிலிருந்து வாங்கக்கூடியதான். அதை அசம்பிள் பண்ணி தான் ஒரு பொருள் கொண்டு வருவாங்க. இன்னைக்கு பிரதமர் மோடி வந்த பிறகுதான் பி இண்டியன் பை இண்டியன் போது மேக்கிங் இந்தியா காங்கிரஸ் ஆட்சி அப்படியே மேட் இன் சைனா, மேட் இன் ஜப்பான் பொருளை வாங்கினீங்க. இன்னைக்கு இந்தியாவில் உற்பத்தி பண்ணக்கூடிய எவ்வளோ கார் உற்பத்தி பண்ண டாடா நிறுவனமே ஒரு உதாரணம் தானே. என்ன பொருள் இருக்கு? எவ்வளோ பொருட்கள் சார், கார் உதிரி பாகங்கள், காருடைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிகள் வெளிநாட்டிலிருந்து இது பண்ணி எவ்வளோ நிறுவனங்களை கொண்டு வந்திருக்காங்க. காங்கிரஸுக்கு எதையாவது ஒன்று சொல்ல வேண்டும் சார். இந்தியாவினுடைய இறையாண்மை, அதாவது செய்தியாளர் என்ன கேட்குறாங்க, குடியரசுத் தலைவருடைய உரையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்குறாங்க. அதற்கு சோனியா காந்தி அம்மையாரும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி என்ன சொன்னார், அவர் டயர்டாக இருக்கிறாங்க, அவர் பேசவே முடியலன்னா ஒரு குடியரசுத் தலைவருடைய அந்த கண்ணியமான அந்த பதவியை கூட கொச்சைப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறது தானே. பீகாரை சேர்ந்த வழக்கறிஞர் ஒரு வழக்கு தொடர்ந்தாரா இல்லையா? இப்படியா அப்படி காரணம் என்ன? இந்த நாட்டில் பிறந்து விட்டு இந்த நாட்டினுடைய எல்லா அனுபவங்களை என்ஜாய் பண்ணிவிட்டு தேசத்துக்கு விரோதமான கருத்துக்களை நீங்க விஷவிதையா தூச்சிட்டு இருக்கிறீங்க. அதனால தானே பிரதமர் சொன்னார், அர்பன் நக்சலைட்டுகள், அதாவது சிலர் பேசுவது நக்சலைட்டு போன்ற பேச்சுகளாக உள்ளது என்று பிரதமர் மறைமுகமாக சொன்னது. யாரே சொன்னார்? எதிர்க்கட்சி தேச தலைவர்கள், தேசத்துக்கு உழைத்தவர்கள், தேசத்தினுடைய நன்மைக்கு உள்ளவர்கள் இந்த நாட்டுக்கு விட்டுவிட்டு தேச விரோதிகளை கூட்டணி சேர்ந்து கூட்டாக செயல்பட்டால் நீங்கள் யாரை ஆதரிக்கின்றீர்கள்? உங்களை மக்கள் ஏற்கனவே 2014 கை கழுவிவிட்டார்கள். ஆகவே இனிமேல் இந்தியாவிற்கு கைக்கு வேலை இல்லை. ஆகவே தான் எம்ஜிஆர் அவர்கள் வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை சொல்லி வேடிக்கையாக நீங்க நம்பி விடாதே என்று சொன்னார். என்றால் யார் என்று சொன்னால் பிரதமர் பட்டுக்குடை சொன்ன எதிர்க்கட்சி தலைவர்களாம் சொல்லுகின்றார். ஆகவே ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் ஏதாவது ஒரு விரத்தின் விளிம்பில் உள்ளார்கள். அவர்களால் ஆட்சிக்கு வர முடியவில்லை. அவர்களால் டெல்லியில் கூட இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை விட ஒரு சீட்டு கூட அவங்களால வாங்க முடியாத நிலைமையில தள்ளப்பட்டுள்ளது. அத்தகைய சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி எதையும் பேசும், இதையும் அப்புறமும் பேசும். காரணம் என்றால் இந்தியாவின் உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்தி மணிப்பூர் பிரச்சனை எப்படி பெருசாக்குகின்றார்களோ, தமிழ்நாட்டில் கனிமொழி அம்மையார் நாடாளுமன்றத்தில் எப்படிலாம் குரல் கொடுத்தார்களோ அதே போல் ராகுல் காந்தி அவர்கள் இந்த இறையாண்மைக்கு எதிராக தான் அவர்கள் பல விஷயங்கள் பேசுகின்றார்கள். சைனா பொருளை பற்றி நீங்க ஒரு நாட்டு எதிர்க்கட்சி தலைவர் எப்படி இருக்க வேண்டும்? நாட்டுடைய வளர்ச்சியை பற்றி பேச வேண்டும், நாட்டுடைய தனித்துவத்தை பற்றி பேசணும், இந்த நாட்டின் பெருமை பற்றி பேச வேண்டும், இந்த நாட்டின் இறைமை பற்றி பேச வேண்டும். அதையெல்லாம் விட்டுக்கிட்டு வேலை வாய்ப்பில் அதில் வேலை வாய்ப்பு மத்திய அரசு மட்டும் எடுக்கிறது கிடையாது. மாநிலத்தை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களும் மத்திய அரசும் கூட்டாக சேர்ந்தால் வேலைவாய்ப்பை உருவாக்க முடியும். மத்திய அரசு திட்டத்தை கொண்டு வந்தால் அந்த திட்டத்தை எதிர்க்கட்சி வரிசையில் நின்று பிரச்சனை கிளப்புறது, உடனே மாறி சண்டை போடுறது, அப்படி பார்த்தா டெல்லியில் போய் சண்டை போடுறது. உங்களுடைய தமிழ்நாட்டில் பொறுத்தவரையிலும் திமுகவும் திமுக கூட்டணியும்
அவங்களுடைய குடும்ப சுயநலனுக்காக தான் அவர்கள் பேசுகிறது. தமிழ்நாட்டுடைய மக்களின் நலனுக்கோ வளர்ச்சிக்கோ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு எம்பியாவது 2017 பிறகு அங்கே பேசுறது ஒரு நபரை சொல்லுங்கள். எல்லாரும் பெரியார் ஈசம் வாழ்க, அண்ணா ஈசம் வாழ்க, தவிர்த்து கம்யூனிஸ்ட்வாதிகள் சொல்லுவார்கள் அவர்கள் வேலை இல்லை. அவர்கள் இந்த நாட்டிற்கு முழுக்க முழுக்க காங்கிரசுக்கு. சரி, ஆனா அவர் பேசுனது எல்லாமே தப்பு. ராகுல் காந்தி பேசிய பேச்சு அத்தனையுமே இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிரான கருத்துக்கள் தான் அவர் பேசுறாரு. ஓகே பேசலாம்.